பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோன்பினுடைய நோக்கங்களில் பிரதானமான நோக்கமாக அமைவது மனிதன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாகும். மனிதனுடைய நாவு அவனுடைய உடலில் இருக்கின்ற மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு அங்கு. அந்த நாவின் சீர்பாடுதான் உடல் உறுப்புக்களுடைய சீர்பாடு. அந்த நாவு சீர்கட்டு போகுமாக இருந்தால் முழு உடம்பின் உறுப்புகளும் சீர்கட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு நாள் காலையாகின்ற பொழுதும் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் நாவை குற்றம் காணும். அந்த ஒவ்வொரு உறுப்பும் மனிதனுடைய நாவை பார்த்து, இத்தகில்லாஹ, அல்லாஹு தாலாவை பயந்துகொள், எங்களுடைய விடயமாக நீ அல்லாஹு தாலாவை பயந்துகொள், ஃப இன்னமா நஹ்னு பிக்க, நிச்சயமாக நாம் அனைவரும் உன்னின் மூலமே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஃப இதஸ்தகம்த இஸ்தகம்னா வ இன் இஅவஜஜ்த இஅவஜஜ்னா, நீ நேராக இருந்தால் நாம் நேராக இருப்போம், நீ கோணலாகிவிட்டால் நாம் அனைவரும் கோணலாகி விடுவோம் என்று அந்த உறுப்புக்கள் நாவை பார்த்து சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாவு என்பது உண்மையில் எலும்பில்லாத ஒரு உறுப்பு. அப்படி இருந்தும் அந்த உறுப்புக்கு பெரிய சக்தியை, ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுத்து வைத்திருக்கின்றான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், அவனுக்கு நாங்கள் 2 கண்களையும் ஒரு நாவையும் 2 உதடுகளையும் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹு தாலா கண்ணை பற்றியும் வாயை பற்றியும் குறிப்பாக நாவை பற்றியும் அந்த இடத்திலே சொல்லி அதனை ஒரு நிஅமத்தாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாவை சரியாக பயன்படுத்தாமல் விட்டவர்கள் பல குடும்பங்களை சிதைத்திருக்கிறார்கள். ஏன், பல சமூகங்களுக்கிடையில் கூட பல பிரச்சனைகளை தோற்றுவித்திருக்கிறார்கள். சில நாடுகள் கூட உறவுகள் கெட்டுப்போனதற்கான காரணமாக இந்த நாவு பிழையாக பயன்படுத்தப்பட்டமையை குறிப்பிட முடியும். உண்மையில் ஒரு நாவு என்பது ஒரு மனிதனை அழிக்கும் அல்லது ஆக்கிவிடும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நாவினால்தான் உண்மையில் புறம், அதே போன்று பெருமை, அதே போன்று கோள் சொல்லுவது, பொய், அபாண்டம் போன்ற இந்த பயங்கரமான குற்றச்செயல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த நாவினால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறுதான் புறம் பேசுவது என்பதாகும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே புறம் பேசுவதை, ஒரு மனிதர் இல்லாத போது அந்த மனிதரை பற்றி பேசுவதை, இறந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு, ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான், அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு துண்டு இறைச்சியை நாங்கள் வெட்டி சாப்பிடுவதற்கு சமனாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அந்த மனிதன் அந்த இடத்திலே இல்லை, அவனை பற்றி பேசுகின்ற பொழுது அவன் அந்த இடத்திலே இல்லை. அதுபோன்றுதான் ஒரு இறந்த ஒரு மனிதனுடைய உடம்பை நாங்கள் வெட்டுகின்ற பொழுது அந்த உடம்பினால் அதனை உணர முடியாது என்பதனால் அந்த வகையிலே அல்லாஹு தாலா ஒப்பீடு செய்கின்றான். அவ்வளவு பாரதூரமான ஒன்றுதான் அந்த புறம் பேசுவது என்ற அந்த குற்றம். கோள் சொல்வதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோள் சொல்லுவது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனை சுவர்க்கத்தில் நுழைவிக்காத ஒரு குற்றமாக காணப்படும். லா யதுகுலுல் ஜன்னத்த நம்மாம், கோள் சொல்லி திரிபவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 பேர் மிகவும் சிறப்பாக சகவாசம் வைத்து கொண்டிருப்பார்கள். 3வது நபர் வந்து அந்த 2 பேரையும் பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோள் மூட்டி அந்த உறவுகளை சிதைக்கின்ற அந்த நடைமுறைகளை உலகத்திலே காணுகிறோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே, நண்பனுக்கும் நண்பனுக்கும் இடையிலே, வியாபார கூட்டாளிகளுக்கிடையிலே, நாடுகளுக்கிடையிலே பூசல்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு இந்த கோள் காரணமாக அமைகிறது. மஷா இம் பினமீம், இஸ்லாத்தை எதிர்த்து வந்த ஒரு காபிரை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அவன் எந்த நேரத்திலும் கோள் சொல்லி திரிபவனாக இருந்தான்.
அது அவனுடைய பண்பாக காணப்பட்டது என்று சொல்லி காட்டுகிறான். எனவே கோள் சொல்வது, புறம் பேசுவது, அதே போன்று பொய் சொல்வது கூட சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல. 2 மலக்குகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கனவிலே கண்டார்கள். அவர்களுடைய கைகளிலே கொக்கிகள் காணப்பட்டன. அந்த மலக்குகளிலே ஒருவர், ஒரு மனிதர் பூமியிலே படுத்து கிடக்க, அவருடைய கன்னத்திலே தன்னுடைய கைகளில் இருக்கின்ற அந்த இரும்பினால் ஆன அந்த பொருளினால் கடுமையாக தாக்குகிறார். ஒரு புறம் அது தாக்கப்படுகின்ற பொழுது அது மறுபுறமாக பாய்கிறது. அந்த அளவு தூரம் கடுமையான தாக்குதல். திருப்பவும் தாடையின் ஒரு பக்கத்துக்கு அவர் தாக்குகிறார். அந்த தாடை அடுத்த பக்கம் போகிறது. மீண்டும் அந்த பழையபடிக்கு அந்த தடை வந்து கொண்டு இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்தும் அந்த மலக்கு அந்த மனிதனை தாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதன் யார் என்று தனக்கு பக்கத்தில் வந்த மலக்கிடத்திலே கேட்கிறார்கள். அந்த மலக்கு சொல்கிறார், அவர்தான் பொய் சொல்லிய மனிதர். அவருடைய பொய்யின் காரணமாக முழு உலகத்திலும் அந்த பொய்யின் தாக்கம் ஏற்படுகிறது. எனவே அந்த மனிதனுக்கு இவ்வாறு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது மறுமை நாள் வரைக்கும் இந்த தண்டனையை இவர் அனுபவித்து கொண்டிருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொய் பேசுவது என்பது சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல. அது ஒரு பயங்கரமான குற்றம். அந்த குற்றத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களை பற்றிய நம்பிக்கை, நாணயம் என்பன மற்றவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்விடுகிறது. எனவே நாம் கோள் சொல்பவர்களாக, புறம் பேசுபவர்களாக, பொய் சொல்பவர்களாக நாம் இருக்கவே கூடாது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே வக்குல்லி இபாதி யக்கூலுல்லத்தி ஹிய அஹ்சன், நபியே நீங்கள் என்னுடைய இந்த அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் மிக அழகானதையே பேசட்டும் என்று. பேச்சுக்களிலே மிக அழகான பேச்சைத்தான் நாம் பேச வேண்டுமே தவிர சமூகத்துக்கு மத்தியில் பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய, எங்களை பற்றிய நம்பிக்கையை இழக்கச் செய்யக்கூடிய எந்த ஒரு பேச்சையும் நாங்கள் பேசக்கூடாது. தற்போது சோஷியல் மீடியாக்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது வதந்திகளை பரப்புவது, ஆதாரமற்ற செய்திகளை பரப்புவது, ஆபாசமான வார்த்தைகளை எழுதுவது, பொய்யை பேசுவது போன்ற இன்னோரன்ன விபரீதங்கள் அந்த சோஷியல் மீடியாக்களின் ஊடாக அரங்கேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், கியாமத்து நாளிலே விசாரணை இருக்கிறது என்று நம்பிய ஒரு மனிதன் நிச்சயமாக இந்த பாவத்தை செய்ய மாட்டான். அல்லாவையும் கியாமத்தையும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எதனையும் பேசுவார்கள், எதனையும் எழுதுவார்கள், எந்த தகவலையும் அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். ஆனால் அல்லாவை ஏற்ற மனிதன், ரசூலை ஏற்ற மனிதன், கியாமத்து நாளை ஏற்ற மனிதன் நல்லதையே பேசுவான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யக்குல் கைரன் அவு லியஸ்முத். யார் அல்லாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனம் சாதிக்கட்டும் என்று அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாவை தந்திருப்பது நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு, கல்வி போதிப்பதற்கு, 2 பேருக்கு மத்தியில் உறவு கெட்டிருந்தால் அந்த உறவை மீண்டும் சீர் செய்வதற்கு, இவ்வாறு நல்ல காரியங்களுக்காக வேண்டியே நாவு பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியை பற்றி சொன்னார்கள். யார் பொய் பேசுவதையும் அதன் அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டும் நீங்கிக் கொள்ளவில்லையோ அப்படியானவர் தன்னுடைய உணவையும் பானத்தையும் தவிர்ந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லி காட்டினார்கள். எனவே பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இந்த சந்தர்ப்பத்தில் பொய்யும் பேசுகிறோம், புறமும் பேசுகிறோம், தேவையில்லாதவற்றை பேசுகின்றோம் என்றால் எங்களுடைய நோன்பு பழுதுபட்டு போகிறது என்பது அர்த்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸ்லே அவர்கள் சொன்னார்கள், ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். நோன்பிருக்கக்கூடிய மனிதன் ஆபாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், அவன் சத்தமிட்டு கூட பேச வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எமது பிரதானமான உறுப்பாகிய நாவை நாம் பேணிக்கொண்டால் உலகத்திலே சாந்தி சமாதானம் வரும், சமூகம் உயர்ந்ததாக மாறும். அதே நேரம் எமது நோன்பு கூட அங்கீகரிக்கப்படும். இந்த நோன்பிலிருந்து அழகான படிப்பினைகளை பெற்று எம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் இதற்கு துணை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.